கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாவதாக. நம்ம 1 சாமுவேல் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு 2 சாமுவேல் பார்க்க வரோம். 1 சாமுவேல் தொடர்ச்சி தான் 2 சாமுவேல். இப்போ 1 சாமுவேல் 31வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க, யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து தாவீது இப்ப பெலிஸ்தர் தேசத்துல காத் ராஜாவிட்ட இருக்கிறதுனால சவுல் ராஜாவுக்கு பயந்து அவனும் சேர்ந்து யுத்தத்துக்கு வருவேன்னு சொன்னாப்புல. ஆனா பெலிஸ்தருடைய பிரபுக்கள் வந்து அவன் அந்த தேசத்தான், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொல்லி இவனை குறித்து தானே பாடினாங்க. அதனால இவன் வந்தா இப்ப வந்து உங்கள்கிட்ட நடிச்சிட்டு இருக்கான், அங்க போய் அவங்களுக்கு தான் ஜெயத்தை வாங்கி கொடுப்பான், அதனால வரக்கூடாதுன்னு சொன்னதுனால இஸ்ரவேல் பெலிஸ்தர் தேசத்து ராஜா ஆகீஸ் ராஜா அவனை கூட்டிட்டு போகாம அவனும் அவனோடு கூட உள்ளவர்களையும் அவங்க சிக்லாக்கு, பெலிஸ்தர் தேசத்துல சிக்லாக்கு என்ற இடத்துல தங்கி இருக்கிறாங்க, அதனால அங்கேயே நீங்க போங்க, காலையில அதிகாலமா போங்க அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அதன்படி தாவீது போகும்போது அங்க பார்த்தா சிக்லாக் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும். எல்லாருடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்க, அமலேக்கர்கள் யுத்தம் பண்ணி அங்க கொண்டு போய் அவங்க ஜெயித்து கொண்டு போயிட்டாங்க. அதனால பட்டணம் வெடிச்சோடி கிடக்கிற பார்த்துன்னு எல்லாரும் அழுது, பலன் இல்லாத போக மட்டும் நினைச்சுறாங்க, அழுதாங்க. அதுக்கப்புறம் கர்த்தரிடத்துல கேட்கறாங்க, நாங்க போனா அங்க அவங்கள முறியடிச்சு கொண்டு வந்துடலாம், ஏன்னா பட்டணம் மட்டும் தீக்கு வச்சு மத்த எல்லாம் கடத்தி கொண்டு போயிருக்காங்கன்னு செய்தி கேள்விப்பட்டதுனால கர்த்தர்ட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாப்புல. அதனால தாவீது வந்து கர்த்தர்ட்ட கேட்கிறாங்க, போலாமா, போனா அமலேக்கரை முறியடிச்சிருவானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. அப்ப கர்த்தர் என்ன சொல்லாரு, போ அப்படின்னு சொல்றாரு. போன்னு சொன்ன உடனே என்ன சொல்ற, 2 நேரம் கேட்கறாப்புல. 2 நேரம் போன்னு சொன்னதுனால தாவீது நேரம் அமலேக்கர்ட்ட போய் அங்க யுத்தம் பண்ணி அமலேக்கர்களை மேற்கொண்டு 600 பேருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆடு மாடு மிருகச்சிங்க கொள்ளையிட்டு போன போல எல்லாமே கடத்தி கொண்டு வந்துட்டாங்க, நம்ம பார்த்தோம். அதனால இவங்க இப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போல, தாவீது அங்க ஊருக்கு போன நிமித்தம் அவர்கள் அமலேக்கர்கள் கடத்தப்பட்டு தன்னோட மனைவி பிள்ளை எல்லாம் கடத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்க பார்த்தோம். அப்ப 2 இடத்துல யுத்தம் நடந்திருக்கு. அமலேக்கர்கள் சிக்லாக்ல யுத்தம் பண்ணதை தாவீது இவங்க வர வேண்டாம்னு சொன்னதுனால தாவீது அங்க போய் போனதுனால அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க, மேற்கொண்டு வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இங்க இவங்க பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு வந்தாங்க தாவீதை அனுப்பிட்டு. அதனால இவங்க யுத்தத்துக்கு வரும்போது இஸ்ரேல் தேசம் தாவீதுடைய சொந்த இடங்கள். அதனால சவுல் தன்னோட சொந்த மாமா, சவுல் தான் இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜா. சவுலுடைய மகன் யோனத்தான் தான் தாவீதுக்கு இருக்கிறான நண்பன், ஃப்ரெண்டு. அதனால இப்ப என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் சவுலோட இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து என்ன செய்றாங்க, யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தம் பண்றதுல சவுலும் சவுளுடைய 3 குமாரர்களும் என்ன செய்றாங்க, வெட்டுண்டு செத்து போயிட்டாங்க கில்போவா மலையில. அது மாத்திரமில்ல, அவங்க கூட வந்தவங்களும் என்ன செய்றாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதனால இத வந்து செத்து போனதை பார்த்து கிபியோன் குடிகள்ல யாபேஸ் பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க, கிளையா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் என்ன செய்றாங்க, சவுலும் சவுளுடைய பிள்ளைகளாம் செத்து போன செய்தி கேள்விப்பட்டோன்னு, ஏன்னா இப்ப தாவீது இல்லைங்க, தாவீது சவுல் விரட்டி அடுத்த தேசத்துக்கு போயிட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ அவங்களுக்கு வந்து அடக்கம் பண்றதுக்கு யாரும் இல்லை, எல்லாம் சகலரும் முறியடிக்கப்பட்டாங்க. எல்லாரும் பயந்து அதனால நினைச்சுறாங்க, தப்புனவங்களும் வேற அங்கங்க ஒழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 3 பேர் இறந்து போயிட்டாங்க செய்தி கேள்விப்பட்டோன்னே அந்த கிளையா தேசத்தில் உள்ள யாபேஸ் பட்டணத்தார் அதை கேள்விப்பட்டு என்ன செய்றாங்க, சவுளுடைய 3 பிள்ளைகளையும் என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. இதுல வந்து சவுளுடைய தலையும் சவுளுடைய ஆயுதங்களையும் பெலிஸ்தர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்து கொண்டு போய் அவங்க விக்கிரக கோயில கொண்டு, அஸ்தரோத் என்ற விக்கிரக கோயில கொண்டு சவுல் தலையும் ஆயுதங்கள்லாம் நினைச்சுறாங்க அங்க கொண்டு போயிட்டாங்க. மற்றது கிடக்குது, மற்ற 3 உடல், சவுளுடைய உடல் தலை இல்ல, மற்ற உடல்கள், தன்னோட பிள்ளைகளுடைய உடல்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்றாங்க, யாபேஸ் குடிகள் எடுத்து என்ன செய்றாங்க, அவங்கள தகனம் பண்றாங்க. தகனம்னா என்னது, எரிக்கிறது. எடுத்து என்ன செய்றாங்க, எரித்து அவங்க எலும்புகள் இருக்குல்ல, அந்த எலும்பை எடுத்து என்ன செய்றாங்கன்னா, அந்த யாபேஸில் ஒரு தோப்புல இருந்து என்ன செய்றாங்க, அந்த எலும்புகளை எடுத்து என்ன செய்றாங்க, அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணி 7 நாள் என்ன செய்றாங்க, அந்த கிளையா தேசத்து மக்கள் சவுலுக்காக பிள்ளைகளுக்காக அடிச்சுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. இதோட என்ன செய்யுது, 1 சாமுவேல் 31 முடியுது. இப்போ 2வது சாமுவேல் தொடக்கத்துல என்ன அப்படின்னா, இப்ப சவுல் ராஜா என்ன செஞ்சுட்டாரு, மறிச்சு போயிட்டாரு. ஆனா தாவீது என்ன செஞ்சிட்டாரு, அமலேக்கர் சிக்லாக்கு கொள்ளையிட்டு அமலேக்கர் என்ன செஞ்சுட்டாரு, முறியடிச்சிட்டு இவர் வராது.
இப்போ அமலேக்கரை முறியடிச்சிட்டு சிக்லாக்குக்கு திரும்பி வந்தாச்சு. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு சிக்லாக்கு திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்து 2 நாள் ஆயிருக்கு. 2 நாள் ஆன பிற்பாடு 3ஆம் நாள்ல ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னா சவுளுடைய பாளையத்துல இருந்து வரான். இதான் நடந்துச்சுல. அந்த பாளையத்துல இருந்து என்ன செய்யறான், ஒரு மனுஷன் தாவீதை தேடி என்ன செய்யறான், பார்க்கிறதுக்கு வருகிறான். வர்றவன் எப்படி வரான் அப்படின்னா தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு கொண்டு தான் தலையின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதிடத்துக்கு வாரான். அந்த மனுஷன் வந்து என்ன செய்யறான், தாவீதை கண்டு தரையில என்ன செய்யறான், விழுந்து வணங்குறான். தாவீதை தரையில விழுந்து வணங்குறான். வணங்கிட்டோன்னு தாவீதை அவனை பார்த்து சொல்றான், நீ எங்க இருந்து வாரா, ஏன்னா எது பார்த்தது இல்லைல்ல, அதனால கேட்கறான், நீ எங்க இருந்து வாரா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்படி கேட்ட உடனே இப்போ அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, நான் வந்து இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து நான் நினைச்சிறேன், நான் தப்பி வந்தேன் அப்படின்னு சொல்றான். இஸ்ரவேல் பாளையத்தை தப்பி வந்தேன்னு சொன்னோடனே தாவீது அவனை பார்த்து சொல்றான், நடந்த செய்தி என்னன்னு கேட்கறான். ஏன்னா தாவீது நினைச்சிருப்பான் நிச்சயமா சவுல் குரூப்பு பெலிஸ்தர்கிட்ட ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருக்கான். ஆனா இப்ப இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, முறியடிக்கப்பட்டுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா சாமுவேல் வந்து என்ன செய்றான், பெலிஸ்தர் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லி சாமுவேல்கிட்ட போய் என்ன செஞ்சா, கர்த்தர்ட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஊரியும் நாளாது திம்மி நாளாது தீர்க்க தரிசனத்தினாலும் கர்த்தர் என்ன செய்யல, அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கல. ஏன்னா அமலேக்கர்கள் எல்லாவற்றையும் முறியடிச்சுட்டு போட்டு வர சொன்னதுக்கு ராஜாவே உயிரோட கொண்டு வந்துட்டான். ஆடு மாடுகள் எல்லாம் முதல் தரத்துக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டான். அதனால கர்த்தருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அதனால சவுலை விட்டு கர்த்தர் விலகிட்டாரு. ஏற்கனவே ராஜா வாரவனே பழி செலுத்தும் போது என்ன செஞ்சாங்க, 7 நாள் காத்திருக்க சொன்னதுக்கு, சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் காத்திருக்க சொன்னதுக்கு காத்திருக்கல. ஒரு பாயிண்ட். 2வது, அமலேக்கர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு புறப்பட்டு வரும்போது அமலேக்கர்கள் அவங்க வழி விட மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அமலேக்கர்களை முறியடிக்க சொன்னாரு சவுல் ராஜாவா ஆன உடனே. ஆனா சவுல் ராஜா என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் முறியடிச்சாரு, எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் முறியடிச்சாரு. ஆனா வந்து என்னன்னா ராஜாவே மட்டும் உயிரோட கொண்டு வந்துட்டாப்ல. முதல் தரமான 2வது தரமான ஆடு மாடுகள் எல்லாம் செழிப்பா இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சா கொண்டு வந்ததுனால கர்த்தருக்கு பிடிக்கல. இதனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, சவுலை விட்டு விலகி போயிட்டாரு. விலகி போனதுனால இப்ப யுத்தத்துக்கு போகலாமா பெலிஸ்தர் தேசத்துக்கு, ஏன்னா பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு படையெடுத்து வந்திருக்காங்க, வந்து பாளையம் இறங்கி இருக்காங்கன்னு சொல்லி பாளையம் இறங்கி இருக்கிறத கேள்விப்பட்டுட்டான். ஆனா கர்த்தர்ட்ட கேட்காம இது வரைக்கும் எங்கேயும் போக மாட்டான். அதனால என்ன செஞ்சா, கர்த்தர்ட்ட கேட்கும்போது கர்த்தர்ட்ட பதில் வரல அப்படிங்கறதுனால அஞ்சனம் பாக்குற ஸ்திரியை தேடினாங்க. ஏன்னா சவுல் ராஜா காலத்துல யாரும் குறி சொல்றவங்க 4 நட்சத்திரம் பாக்குறவங்கள தேசத்துல இராதபடிக்கு விரட்டி விட்டுட்டான். யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போட்டிருந்தான். அதனால யாருமே அங்க இல்ல. ஆனா இப்போதைக்கு என்ன செய்ய முடியல, கர்த்தர்ட்ட பதில் வரல. சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செஞ்சுட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. அதனால அவனுக்கு யார்கிட்ட எங்க போய் கேட்கணும்னு வழி தெரியல. தெரியாதனால இப்ப தன்னுடைய ஊழியக்காரங்களை தேடி என்ன சொல்றாங்க, நமக்கு குறி சொல்றவங்க யாராவது இருக்காங்களான்னு தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். எதுக்கு அப்படின்னா சாமுவேலை எழுப்பி வர பண்ணி, ஏன்னா சாமுவேல் செத்து போயிட்டார்ல, சாமுவேல் குறி சொல்றவங்க மூலமா அவனோட ஆவியை எழுப்பி யுத்தத்துக்கு போலாமா போகக்கூடாதான்னு சொல்லி கேட்கறதுக்காக என்ன செய்யறான்னா குறி சொல்றவங்களை தேட போனான். அப்ப குறி சொல்றவங்களை தேடி போகும்போது கூட உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஊர்ல ஒரு ஸ்திரீ இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப சவுல் என்ன செய்யறா, ராஜாவா போகல, வேஷம் மாறிட்டான். வேற வஸ்திரம் தரிச்சு போறான். அவனும் அவனுடைய ஊழியக்காரங்களும் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த எந்த ஊருக்கு போறாங்க. அங்க போகும்போது அந்த குறி சொல்றவ வீட்டுக்கு போன உடனே அவட்ட கேட்கறாங்க, குறி சொல்றவங்க இருக்கும்போது அப்ப அவர் சொல்றாங்க, சவுல் ராஜா அங்க யாரோ குறி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தேசத்துல சட்டம் போட்டிருக்கிறாருல, அப்படி சொன்னா அவங்க வந்து தலையை துண்டிக்கப்பட வெட்டி கொண்டுருவாங்கல்ல, நான் உயிரோடு இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ சவுல் சொல்வாரு, இந்த விஷயத்தின் மித்தமா நீ என்ன செய்ய மாட்டா, நீ சாக மாட்டா அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா சொல்றாரு. ஆனா இது சவுல் ராஜான்னு அவளுக்கு தெரியாது. அப்ப வந்து கேக்குறாப்புல, வந்து என்ன எதுக்காக குறி கேட்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான். அப்ப கேட்டோடனே ராஜா சொல்றாரு, எனக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன நீ எழும்பி வர பண்ணும் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் செத்து அடக்கம் பண்ண போயிட்டாச்சுல, அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி செஞ்சது, நீ அவரோட ஆவியை எழுப்பி உயிரோட கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்புல. அப்படி கேட்டோடனே இப்ப அவ என்ன செய்றா, அந்த குறி சொல்றவ சாமுவேலோட ஆவியை என்ன செஞ்சுட்டா, எழுப்பிட்டா. எழுப்பி வந்தோடனே சாமுவேல் என்ன செய்றாரு, எழும்பி வரதை பார்த்தோன்னே இப்போ அந்த ஸ்திரீ பயந்துட்டு என்ன செய்றா அப்படின்னா, இப்ப கரெக்டா சவுல் ராஜான்னு கண்டுபிடிச்சோன்னு கேக்குறா, நீ சவுல் ராஜாவே ஆச்சுதே அப்படின்னு சொல்லி கேக்குறா. கேட்டோடனே அவர் சொல்றாரு, என்ன ஆச்சு, எப்படி என்ன நீ அப்படி. அப்போ அவர் சொல்றா, நான் வந்து ஒரு மனுஷனை காண்கிறேன், ஒரு வயதான முதியவரை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்றா.
அப்போ தாவீது கேட்கிற அந்த சவுலு கேட்கிறாரு, அந்த முதியவர் எப்படி இருக்காருன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றா, முதியவர் வந்து சால்வை போர்த்து கொண்டு வராரு, வயதானவர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ சவுல் கரெக்டா சாமுவேல் தீர்க்கதரிசி தான் வராரு எழுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாரு. அது தெரிஞ்சோடனே இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியோட ஆவி வந்து அதுல இருந்து நிக்கிறாப்ல, நின்னோடனே கேட்கிறாப்ல, ஏன் என்ன கலைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கலைச்சா என்ன அப்படின்னா, இப்ப என்ன சொன்னா கிறிஸ்துக்குள்ள மரித்தவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, மூன்றாவது வானத்துல இளைப்பாரி கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய நாள் வரும்போது, நியாயந்தீர்ப்பு நாள் வரும்போது கர்த்தர் நியாயந்தீர்த்து நினைச்சுவாரு, தன்னோட கூட மேல கொண்டு போற மொத்தம் 7 வானங்கள் உண்டு. இப்ப வந்து வர்த்தவர்கள்லாம் 3வது வானத்துல நினைச்சாங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. அதனால இளைப்பாறுனா என்னது, தூங்கிட்டே இருப்பாங்க, அதான் இளைப்பாறுதல். அதனாலதான் இப்ப தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்காரு, என்னுடைய ஆவிய நீ கலைச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. கேட்ட உடனேதான் சவுல் சொல்றாரு, எல்லாரும் பெலிஸ்தர் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகலாமா போகட்டான்னு சொல்லி கர்த்தர் இடத்துல கேட்டேன். கர்த்தர் எனக்கு ஊரியம் நாளது தும்மி நாளது தீர்க்க தரிசனத்தினாலது என்னிடத்துல பேசல, என்னை விட்டு விலகி போயிட்டாரு, எனக்கு பேசல அப்படின்னு சொல்றாங்க. பேசல அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சொல்றாரு, நீ வந்து 7 நாள் பலி செலுத்த காத்துக்க சொன்னபோது நீ காத்திருக்கலாம், ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டா. ரெண்டாவது எகிப்தியர் தேசத்து இஸ்ரேல் சிலர்கள் கானான் தேசத்துக்கு வரும்போது அவங்க வழிவிடாத பட்சத்துல அவளைத்தையும் அழித்து போட சொன்னாரு. ஆனா நீ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியப்படுறதுக்கு ராஜாவையும் முதல் 2 தரத்துக்குமான முதல் தர 2வது தரமான நல்ல ஆடுகள் மாடுகள் எல்லாம் செஞ்சுட்டா, நீ கொண்டு வந்துட்டா. அதனால இந்த பார்வையில கர்த்தர் விட்டு உன்னை விட்டு விலகி போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. விலகி உன்னுடைய தோழனுட்ட கர்த்தரோட ஆவியானவர் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. சொன்ன உடனே அப்ப எனக்கு இது போகலாமா போகக்கூடாது கேட்டோன்னே இப்ப சாமுவேல் சொல்றாரு, நீ என்னட்ட கேட்கறதுக்கு என்ன, நான் வந்து உனக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, நீ நாளை தினத்துல நினைச்சுவா என்னோட கூட நீ இருப்பா, நீனும் உன்னுடைய பிள்ளைகளும் நாளை தினத்துல என்னோட கூட இளைப்பாறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. காரணம் எதுக்கு அப்படின்னா, நாளை தினம் என்னோட கூட இருப்பீங்க அப்படின்னா நாளை தினத்துல யுத்தம் நடக்க போகுது, அந்த யுத்தத்துல நிச்சயமா நீனும் உன்னுடைய பிள்ளைகளும் செத்து போவீங்க. அப்போ உங்க ஆவி எங்க வந்துடுது, என்னோட சேர்ந்து இளைப்பாறக்கு வந்துடும் அப்படிங்கறதுல சாமுவேல் வந்து சொல்றாரு. இப்போ அப்படி சொன்ன உடனே இப்ப தாவீது என்ன செய்றாரு, துக்கமா என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. சாமுவேல் திரும்ப பழையபடி என்ன செய்றாரு, தன்னோட இடத்துக்கு போயிட்டாரு. சவுல் தன்னுடைய பட்டணத்துக்கு என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. இப்ப அதேதான் இந்த மறுநாள் தான் இந்த யுத்தம் நடந்திருக்குது. மறுநாள் தான் இப்ப பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, இஸ்ரேல் தேசத்துல யுத்தத்துக்கு வந்திருக்காங்க. யுத்தத்துக்கு வந்தபடி சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னபடியே என்ன செஞ்சுட்டுன்னா, மறுநாள்ல பெலிஸ்தர்கள் இஸ்ரேல் தேசத்துல யுத்தத்துக்கு வரும்போது சவுல் ராஜாவும் செத்து போயிட்டாரு. சவுளுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இப்ப அவங்க ஆவி எங்க போயிடுச்சு, பல்லவராஜ்யத்துக்கு நினைச்சது 3வது வானத்துல சாமுவேல் இருக்க இடத்துல இருந்தது, எல்லாரோட ஆவியில் நினைச்சது இளைப்பாற போயிடுச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னபடி அப்படியே நடந்துச்சு, மறித்து போயிட்டாங்க. இப்ப அந்த செய்தியை இவங்க மறித்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டேன்னு இப்ப இந்த இதுக்குள்ள யாரு தாவீதுக்கெல்லாம் தெரியாது, இப்படி எல்லாம் நடந்துச்சு, இப்படி சாமுவேல் இப்படி கலைச்சு வர்றதுன்னு தெரியாது. அவர் வந்து இங்க இல்லையே, அவர் வந்து பெலிஸ்தர் தேசத்துல இருக்காருனால அவருக்குலாம் தெரியாது, யாருக்குமே இது தெரியாது. இவங்க வந்து ரகசியமா தான் என்ன செய்து கேட்க போனாங்க. சவுலும் சவுளுடைய ஊழியக்காரங்களும் ரகசியமா தான் என்ன செஞ்சாங்க, அந்த குறி சொல்றவர்கிட்ட போய் கேட்க போனாங்க. விடியம்னால அவங்க பட்டணத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அதனால இது யாருக்கும் தெரியாது. ஆனா அதுபடி இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னபடியா என்ன செஞ்சுட்டாரு, சவுளுடைய பிள்ளைகள் 3 பேரும் அவங்கள கூட சேர்ந்து சகல இஸ்ரவேலரும் என்ன செய்றாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இந்த சமயத்துலதான் இப்ப தாவீது என்ன செய்றாரு, தாவீது கிட்ட ஒரு மனுஷன் என்ன செய்றான், நான் வந்து சவுளுடைய பாளையத்தில் இஸ்ரேலுடைய பாளையத்திலிருந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தப்பி வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். சொன்னோட என்ன நடந்து என்ன ஏதுன்னு சொல்லி, ஏன்னா இங்க இறந்ததுல தாவீதுக்கு என்ன செய்யாது தெரியாது. அதனாலதான் பார்த்து நடந்து நான் இஸ்ரேல் பாளையத்தை தப்பி வந்தேன் அப்படின்னு சொன்னதுதான் நீ என்ன விசேஷம்னு சொல்லி ஒரு கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஜனங்கள்லாம் என்ன யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போயிட்டாங்க. ஜனங்களில் அநேக பேர் என்ன செஞ்சுட்டாங்க, விழுந்து மடிந்து போயிட்டாங்க. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் என்ன செஞ்சுட்டாங்க, மடிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப சவுலும் அவன் குமாரன் யோனத்தானும் மடிஞ்சு போயிட்டாங்க செய்தியை கேள்விப்பட்ட உடனே இப்ப தாவீதுக்கு என்ன செஞ்சுட்டுன்னா, அந்த வாலிபன்ட்ட கேட்கிறாரு, எப்படி மடிஞ்சு போனாங்க, நீ எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அவன் மடிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னதுனால. ஆனா தாவீது என்ன செய்யல, இவங்க செத்துருக்க மாட்டாங்கன்னு நினைச்சான். ஆனா இப்ப இப்படி சொன்ன உடனே தாவீதால ஒண்ணுமே ஓடல. அதனாலதான் கேட்கிறான், எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கிறான். கேட்டோன்னா அந்த வாலிபன் சொல்றான், நான் தற்சயமா நான் நினைச்சிருந்தேன், நான் வந்து கில்போவா மலைக்கு செஞ்சேன், நான் போனேன். அந்த கில்போவா மலைக்கு போகும்போது சவுல் என்ன செய்றாரு, தம்முடைய ஈட்டியை நட்டு தன்னுடைய ஈட்டின் மேல என்ன செய்றாரு, அவர் சாய்ந்து கொண்டிருந்தாரு. பெலிஸ்தருடைய ரதங்களும் குதிரை வீரரும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து நெருக்கி கொண்டு வந்தாங்க.
சவுல் வந்து நெருக்கி கொண்டு வராங்க அவரை கொலை செய்யறதுக்கு. அப்போ ஆனால் அவங்க வர்றதை பார்த்த உடனே சவுல் ராஜா என்ன செஞ்சாருன்னா அவர் வந்து என்னைய வந்து திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்க்கும்போது நான் தனிமையில வந்தேன், நான் தனியா வந்தோன்னு என்னை கூப்பிட்டாரு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ அவர் சொன்னாரு, நீ யாருன்னு என்கிட்ட கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், நான் வந்து ஒரு அமலேக்கியன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னோன்னா அவர் என்ன நோக்கி சொன்னாரு, நீ என் கிட்ட வந்து என்னை வந்து என்ன செஞ்சிரு, என்னை கொன்று போடு. ஏன்னா என் பிராணன் முழுதும் போகல, என் உயிர் முழுதும் போகாததுனால எனக்கு இருக்கிற வலி தாங்க முடியல, எனக்கு வேதனையா இருக்குது. அதனால நீ கிட்ட வந்து என்னை என்ன செஞ்சுட்டு நீ கொன்று போட்டுரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னதுனால ஏன்னா இப்போ வந்து அவரு இனி வந்து அவர் நிச்சயமா பிழைக்க மாட்டார். ஏன்னா விழுந்து நல்லா அடிபட்டாச்சு. இனி இப்போ வீரர்கள் குதிரை வீரர்களை நெருக்கி கொண்டு வராங்க. அதனால இனி அவரு நிச்சயமா உயிரோடு இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் என்ன செஞ்சுட்டேன், அவர் அண்டையில் அவர்கிட்ட போய் நான் என்ன செஞ்சுட்டேன், அவரை கொன்று போட்டுட்டேன் அப்படி சொல்ல. கொன்று போட்டுட்டு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தடத்தையும் நான் என்ன செஞ்சேன், எடுத்து நான் ஆண்டவர் இடத்துல நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன நினைச்சிருக்கிறா அப்படின்னா, நம்ம வந்து தாவீதுக்கு சவுல் எதிராக செயல்படுறதுனால சவுல் செத்து போயிட்டாங்க செய்தியும் சவுளுடைய பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க செய்தி கேள்விப்பட்ட உடனே தாவீது ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நமக்கு ஏதாவது வெகுமானங்கள் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல இவன் என்ன செஞ்சா தாவீதுட்ட சந்தோஷமா போனான். அதனால வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு தலையில சாம்பலெல்லாம் புழுதியெல்லாம் அள்ளி போட்டுட்டு என்ன செஞ்சான், துக்கம் கொண்டாடுற போல என்ன செஞ்சான் போனான். ஆனா என்ன என்ன வந்து தாவீதுக்கு இவருடைய மகன் ஃப்ரெண்டுங்கிறது தெரியாது. ரெண்டாவது சவுல வந்து இவர் எத்தனை நேரமோ தாவீதை விரட்டி கொண்டு வரும்போது சவுல தாவீது கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால தாவீது என்ன செஞ்சுட்டா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கையை போட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சேன், சவுலை கொலை செய்யலை. ஏன்னா பாத்ரூம் இருக்கும்போது சால்வின் தொங்கல் அறுத்துட்டு வந்துட்டு சொன்னாரு, கர்த்தர் உங்க கையில என்ன ஒப்பு கொடுத்தா நான் என்ன செய்யல, உங்க செய்யல, அப்படி கொலை செய்யலை அப்படின்னு சொல்லி. இன்னொருக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறான், தலைமாட்டில இருந்து செம்பையும் ஈட்டியும் என்ன செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. அன்னைக்கும் கொண்டு போடலை. அதனால சொல்றாங்க, நான் வந்து மற்றவங்க சொல்ல கேட்டு நான் கொண்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம், நான் வந்து உங்களை கொண்டு போடக்கு நான் வகை தேடலை, இதை வச்சு நீ புரிஞ்சுக்கிடுவார் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்ல, என் குமாரனாகிய தாவீதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சொல்லுவாரு, இதுதான் என்ன செய்வாரு, இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவா இருப்ப, நாங்க உங்களுக்கு ரெண்டாவதா இருப்போம் அப்படின்லாம் என்ன செஞ்சான் சொல்லியிருப்பான். அதனால இந்த செய்திகளெல்லாம் என்ன செய்றாங்க, கேள்விப்பட்டு இதெல்லாம் இருந்து இப்படி தாவீது என்ன செய்யல, கொலை செய்யப்படாதபடிக்கு சவுலை தப்பி வச்சாரு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப இந்த மனுஷன் கொண்டு போட்டு வந்த உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. நம்மளே அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொலை செய்யக்கூடாது, நம்ம கொல்லாம வந்தோம். ஆனா இவன் அமலேக்கனா இருக்கிறான், அமலேக்கரா இருந்துட்டு இப்ப இவனை கொண்டு போயிட்டுருக்கானு அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வந்துட்டு. காரணம், இப்ப அமலேக்கர்கள் தான் என்ன செஞ்சாங்க, சிக்லாக்க முறியடிச்சு பட்டணத்தை தீ கொளுத்துட்டு எல்லாருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கடத்தி கொண்டு போனது, மிருஜு கடத்தி கொண்டு போய் அங்கேயே சண்டை போட்டு எல்லா அமலேக்கரையும் கொண்டுட்டு போதான் வந்திருக்கிறாப்புல. இப்போ இது ஒரு அமலேக்கன் தான். இவனும் ஒரு அமலேக்கனா இருந்துட்டு ஒரு அந்நிய ஜாதியா இருந்துட்டு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொண்டு போட்டுட்டானே அப்படிங்கிறதுனால தாவீதுக்கு என்ன செய்யுது, ரொம்ப வருத்தம். அதனால தாவீது கேட்கிறாரு, சவுல குமாரா யோனத்தானும் சகல இஸ்ரவேல் ஜனங்களும் குடும்பத்தார்களும் என்ன செய்றாங்க, பட்டயத்தால விழுந்தபடினால இப்ப தாவீது இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன செய்தான், புலம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். புலம்பி தாவீதும் அவனுடைய இந்த சகல மனுஷரும் என்ன செய்றாங்க, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சவுலும் குமாரா யோனத்தானும் மரிச்சு போயிட்டாங்களே, சகல இஸ்ரவேலும் கர்த்தருடைய ஜனங்களும் அடிஞ்சு போயிட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி என்ன செய்றாங்க, சாயங்காலம் மட்டும் என்ன செய்றாங்க, அழுதி புலம்பி உபவாசம் இருக்கிறாங்க. இப்ப தாவீது அது என்ன செய்யறான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவீது என்ன செய்யறான், தனக்கு அறிவித்த அந்த அமலேக்கன் இருக்கலாம் இங்கதான் இருக்கான், எங்கேயும் போகல. ஏன்னா தாவீது துக்கம்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு நமக்கு என்ன செய்ய ஏதாவது கிஃப்ட்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா தாவீது என்ன செஞ்சுட்டாரு, தனக்கு அறிவித்த மனுஷனை பார்த்து கேட்கறாரு, நீ எவிடத்தான்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான், நான் அந்நிய ஜாதியினுடைய மகன், நான் ஒரு அமலேக்கன் அப்படின்னு சொன்னோன்னே தாவீது அவனை கேட்கறாரு, நீ அபிஷேகம் பண்ணவரை கொண்டு போட முடியும், நீ உன் கையை நீட்டுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டாரு, அவனை கொல்றதுக்கு உனக்கு என்ன பயம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சொல்லிட்டு தாவீது சொல்றாரு, ஒரு வாலிபன்னா ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, கூப்பிட்டு கிட்ட போய் விழுந்து அவனை எடுத்துங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ ஒரு வாலிபனை சொன்ன உடனே அந்த வாலிபன் நினைச்சான், நேர போய் அமலேக்கர் நினைச்சுதான் விட்டு போயிட்டான். ஏன்னா அமலேக்கரே கர்த்தருக்கு பிடிக்காதவங்க, ரெண்டாவது அமலேக்கர் ஜனங்களை கடத்தி இப்பதான் யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன செய்றாங்கன்னா, இவங்க வந்ததுனால இப்ப அந்த அமலேக்கர் என்ன செஞ்சாச்சு, ஒரு வாலிபரை அனுப்பி கொலை செஞ்சு போட்டாச்சு. இதே இது அமலேக்கர்களை கர்த்தர் அழிச்சு போடும் போது சவுல் என்ன செஞ்சாரு, ராஜாவையும்
முதல் 2வது தலைமுறை அழிச்சு போடாம வந்தான். இப்படி அமலேக்கர்கள் அவன் வந்து அழிச்சு போட்டிருந்தா அப்பவுமே எல்லாரும் அழிஞ்சிருப்பாங்க. அவன் அழிச்சு போடாம வந்ததுனால அல்லது 400 வாலிபர்கள் மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, தப்பி குதிரையில ஏறி தப்பி ஓடி போயிருப்பாங்க. அவங்களை தவிர மற்றவங்க எல்லாம் நினைச்சாங்க இருப்பாங்க. அதனாலதான் இப்ப பாருங்க அவங்களும் பெருகி இருக்கிறாங்க. அதுலதான் அந்த ஒரு மனுஷன். அதனால அமலேக்கன் அந்நியஜாதன்னு சொல்லி தான் வாய்னாலே சொன்னதை கேள்விப்பட்டேன்னு ஒரு வாலிபனை வச்சு நான் வெட்டி கொண்டு போட்டாச்சு. உன் வாயே என்னச்சது, அபிஷேகம் பண்ணவரை கொண்டு போட்டேன்னு சொல்லிச்சு. உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்றாரு செத்து போன. இப்ப அவனை வெட்டி கொண்டு போட்டாச்சு. வெட்டி கொண்டு போட்டு இப்ப தாவீது என்ன செய்றான், சவுலுக்காகவும் சவுலுடைய குமாரன் யோனத்தானுக்காக என்ன செய்றான், புலம்பல் பாட ஆரம்பிச்சிட்டான். புலம்பல் என்ன எப்படி புலம்புறான் அப்படின்னா, வில்வித்தையே யூதா புத்திரர் கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது வந்து யாசேரின் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறான். அவன் பாடின புலம்பல். இப்ப தாவீது பாடின புலம்பல் என்ன அப்படின்னா, இது வந்து யாசேர் புத்தகத்துல இருக்குது. யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுத்தது. அடுத்தபடியாக என்ன புலம்பல் பாடணும் அப்படின்னா, இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிட்டான். ஏன்னா இது வரைக்கும் யுத்தத்துக்கு போன இடத்துல சவுல் தான் செஞ்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு. பெலிஸ்தர் எத்தனை நேரம் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, அதான் சொல்றாரு, இஸ்ரேல் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்கள் அதமாயிட்டு பராக்கிரமசாலிகளா என்ன சொல்றாங்க, விழுந்து போயிட்டாங்க. ஏன்னா யோனத்தான யுத்த வீரன், சவுல யுத்த வீரன், இவங்களாம் போய் பெலிஸ்தர்ல போய் என்ன ஜெயத்தை எடுத்துட்டு வந்தவங்க. அதனாலதான் கேட்கறாங்க, பராக்கிரமசாலிலாம் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இப்ப தாவீது எங்க இருந்து வந்தா, காத் தேசத்துல பெலிஸ்தர் தேசத்துலதான் என்ன செய்றான், காத் ராஜாட்ட இருந்து வர்றாரு. அதனால இப்ப பெலிஸ்தரின் குமாரத்திகளா என்ன செய்றாங்க, இப்ப இஸ்ரேல்ல ராஜா எல்லாம் மடிந்து போயிட்டாங்க செய்தி கேள்விப்பட்டா அவங்க எல்லாம் சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாத படிக்கும் விருத்த சேனம் இல்லாதவர்களுடைய குமாரத்திகள், ஏன்னா பெலிஸ்தர்களின் விருத்த சேனம் பண்ணாதவர்கள். அதனால விருத்த சேனம் பண்ணாத குமாரத்திகள் இதை கண்டு சவுலும் சவுளுடைய பிள்ளைகள் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அதை கண்டு களி கூறக்கூடாது. அதனால இதை வந்து என்ன செய்யக்கூடாது, காத் பட்டணத்துல யாருக்குமே என்ன செய்யக்கூடாது, அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி தாவீது சொல்றாரு காத் பட்டணத்துக்கு. ஏன்னா தாவீது அங்க இருந்ததுனால இப்ப இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனால என்னச்சக்கூடாது, காத் பட்டணத்துல யாருக்குமே என்னச்சக்கூடாது, அறிவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அஸ்கலோனின் வீதிகளிலும் இது என்னச்சது பிரசித்தப்படுத்தாதாங்கிறாங்க. அஸ்கலோன்னா அது அதுவும் பெலிஸ்தர் தேசத்தில் உள்ள இடங்கள் தான். அதனால அங்க என்ன செய்றாங்க, அந்த வீதிகளே என்ன செய்றாங்க, இவங்கெல்லாம் மறிச்சு போயிட்டாங்க, மறிச்சு போன செய்தி யாருமே அங்க சொல்லி பிரஸ்தாவப்படுத்தாதாங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு, புலம்புறாரு. அப்படி புலம்பிட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கில்போவா மலைகளே, ஏன்னா கில்போவா